இன்னைக்கான டாப் சம்பவங்கள் என்னென்னு பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் சாரோட தலைமையில அமைச்சரவை கூட்டம் வந்து நடந்துச்சு. அதுல முதலமைச்சர் விஜய் சார் அமைச்சர்கள் எல்லாரையும் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருப்பாரு. என்னன்னா தாவேகா ஆட்சி வந்து ஒரு ஊழலற்ற கிளீன் கவர்மெண்டா தான் இருக்கணும். யாரும் எந்த ஊழலும் பண்ணக்கூடாது. அதை மீறி யாராவது ஊழல் பண்ணுனா அவங்களோட அமைச்சர் பதவி வந்து பறிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, ரீசெண்டா அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் வந்து ஸ்கூல்ல போய் ரீல்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி யாருமே ஸ்கூல்ல போய் ரீல்ஸ் எல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அரசு அலுவலகங்கள், ஸ்கூல்ஸ் அங்கெல்லாம் போய் ஆய்வு பண்றேன்னு சொல்லி அமைச்சர்கள் யாருமே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. யார் யாருக்கு எந்தெந்த துறை கொடுக்கப்பட்டிருக்கோ அவங்க மட்டும்தான் போய் ஆய்வு பண்ணணும்னு ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காரு. தவறு செய்யறவங்கல்ல தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அப்படின்லாம் நான் பார்க்க மாட்டேன். யாரா இருந்தாலும் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காரு. செகண்ட், இந்த அமைச்சரவை கூட்டத்துல போன ஆட்சியில 2100 கோடி மதிப்புல தனியார் நிறுவனத்திடம் ஒப்பந்தம் போடப்பட்ட திருவான்மையூர் டு உத்தண்டி உயர்மட்ட மேம்பாலை சாலை அமைக்கிறதுக்கான திட்டத்துல முறைகேடு இருப்பதா சொல்லி இந்த திட்டத்தை வந்து கேன்சல் பண்றதா சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. தேர்டு, செங்கல்பட்டு மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவரும் தாவேகாவோட முன்னாள் நிர்வாகியுமான வீராசாமி அவர்கள் வந்து 1,30,000 ரூபாய் வந்து லஞ்சம் வாங்கினதா சொல்லி அவரை கட்சியில இருந்தும் பதவியில இருந்தும் நீக்கி இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் அரெஸ்டும் பண்ணியிருந்தாங்க. அவர் மேல ஊழல் தடுப்பு, பணம் பறித்தல், மிரட்டல் இந்த 3 பிரிவுகள் கீழே வழக்கு பதிவு போட்டிருக்காங்க. இன்னைக்கு அவரை வந்து புழல் சிறையில போட்டிருக்காங்க. அவருக்கு கோர்ட் வந்து 14 நாட்கள் போலீஸ் காவல் கொடுத்து உத்தரவு போட்டிருக்காங்க. ஃபோர்த்து, அண்டை மாநிலங்கள்ல இருக்கிற மாதிரி தமிழகத்திலையும் உணவுடன் கூடிய மதுபான பார், அதாவது ரெஸ்டோ பார் வந்து ஓபன் பண்றதா சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. டாஸ்மாக் கடைகளோட இயங்கி வரும் பார்களோட எண்ணிக்கையை குறைச்சிட்டு ரெஸ்டோ பார்களோட எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. ரெஸ்டோ பார்னா ரெஸ்டாரண்ட்லயும் ஹோட்டல்லையும் இருக்கிற மாதிரி ரெஸ்டாரண்ட்டும் பாரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி கொண்டு வர போறாங்க. ஃபிஃப்த்து, பேருந்து கட்டணத்தை உயர்த்தாமலேயே போக்குவரத்து துறையில இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லி முதலமைச்சர் விஜய் சார் வந்து சொல்லியிருக்காரு. ரீசெண்டா போக்குவரத்து துறையில 2000 ஏசி பேருந்துகளை வந்து வாங்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. இந்த ஏசி பேருந்துகள்ல வந்தாலும் டிக்கெட் விலையை ஏத்தக்கூடாது அப்படின்றதுல முதலமைச்சர் விஜய் சார் வந்து உறுதியா இருக்கிறாரு. ஏன்னா இது ஏழை எளிய மக்களுக்கானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. போக்குவரத்து துறையில இன்கம்மை இன்க்ரீஸ் பண்றதுக்கு கேரளால பண்ற மாதிரி பஸ்ல அப்புறம் டிக்கெட்ல அதுல எல்லாத்துலயும் விளம்பரத்தை போட்டு அதன் மூலமா இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருக்காரு. சிக்ஸ்த்து, சென்னை வடபழனி கோயில்ல பக்தர்களோட வசதிக்காக 11 லட்சம் ரூபாய் மதிப்புல 2 ஃப்ரீ பேட்டரி கார் சேவையை வந்து அமைச்சர் ஆனந்த் அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, கோவில்ல எல்லாரும் எளிதா தரிசனம் பண்றதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே தாவேகா அரசு பண்ணி தரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.